ஜெம் துளிகள். குமரி மாவட்டம் நாகர்கோவிலில் கொரோனா நோய் தொற்றால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் நிவாரண உதவியை வழங்கினார். தமிழகத்தில் கொரோனா நோய் தொற்றால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நிவாரணம் வழங்கப்படும் என தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொரோனா நோய் தொற்றால் பெற்றோரை இழந்த 37 குழந்தைகளுக்கு தலா 3 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் குழந்தைகளுக்கு நிவாரண உதவியை வழங்கினார். உடன் மாவட்ட ஆட்சியர் அரவிந்த், மாவட்ட வருவாய் அதிகாரி சிவப்பிரியா ஆகியோர் உடனிருந்தனர். காரணம், அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் யாராக இருந்தாலும் ஓடோடு சென்று உதவுகின்ற ஒரு நல்ல பக்குவத்தை ஆனாலும் இன்றைக்கு மற்ற விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள வேறுபாடு. அந்தியூர் அடுத்துள்ள பர்கூர் மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக 10க்கும் மேற்பட்ட இடங்களில் மண் சரிவு மற்றும் பாறைகள் விழுந்ததால் 2வது நாளாக தமிழகம் கர்நாடக மாநில இடையேயான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அடுத்துள்ள பர்கூர் மலைப்பகுதியில் உள்ள மலை கிராமங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் தமிழகம் கர்நாடக மாநிலம் சாலையில் கொண்டை ஊசி வளைவு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் சாலையில் மரங்கள் வேரோடு முறிந்து சாலையின் குறுக்கே விழுந்துள்ளன. இதனால் இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்ட கனரக வாகனங்கள் செல்ல முடியாமல் மலை கிராம மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். தொடர்ந்து போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் வனத்துறையினர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினர் சாலையில் விழுந்துள்ள பாறை, மண்ணை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி பிறந்த நாளை முன்னிட்டு எல்லாபுரம் தெற்கு வட்டார காங்கிரஸ் சார்பில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரியின் 70வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் கொண்டாடி வருகின்றனர். இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் தெற்கு வட்டார காங்கிரஸ் சார்பில் வட்டார தலைவர் வெங்கல் சிவசங்கர் தலைமையில் பெரியபாளையம் பவானி அம்மன் கோயிலில் சிறப்பு அர்ச்சனை மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இதில் ஒன்றிய கவுன்சிலர் திருமலை சிவசங்கர், எல்லாபுரம் ஒன்றிய பொதுச் செயலாளர் கார்த்திக் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். காங்கிரஸ் கமிட்டி தெற்கு தலைவராக இருக்கிறேன். என்னுடைய மனைவி அவர்கள் எல்லாபுரம் ஒன்றிய கவுன்சிலராக திருமலை சிவசங்கர் இருக்கிறார்கள். இன்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி அவர்களின் 70வது பிறந்த நாளை முன்னிட்டு பெரியபாளையம் பவானி அம்மன் கோவிலில் தரிசனம் செய்து அவர்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு, வியாபாரிகளுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளோம். காரைக்குடி ராஜராஜன் பள்ளி மாணவர்கள் 900 நிமிடங்கள் கலைத்திறனில் ஈடுபட்டு ஆல் இந்தியா சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர். முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் நினைவு தினத்தை முன்னிட்டு காரைக்குடி ஸ்ரீ ராஜராஜன் CBSE தனியார் பள்ளி மாணவர்கள் பல்வேறு கலைத்திறமைகளை தொடர்ச்சியாக நிகழ்த்தி காட்டி சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர். இதற்காக 200 மாணவர்கள் இணைந்து சிலம்பம், ஓவியம் வரைதல், கவிதை வாசித்தல், கட்டுரை எழுதுதல், யோகா உள்ளிட்ட பல்வேறு கலைகளை தொடர்ந்து 900 நிமிடங்கள் நிகழ்த்தி ஆல் இந்தியா சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர். சாதனை நிகழ்த்திய மாணவ மாணவிகளுக்கும் அதற்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் சுப்பையா நினைவு பரிசுகளை வழங்கி பாராட்டுக்களை தெரிவித்தனர். உடுமலைப்பேட்டை அருகே திருமூர்த்தி அணையில் இறந்து மிதக்கும் குட்டி யானை குறித்து வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை திருமூர்த்தி அணையின் சுற்றுவட்டார பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் திருமூர்த்தி அணையில் குட்டி யானை ஒன்று இறந்து கிடந்துள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு உடல் கூறு ஆய்வு செய்ய முடிவு செய்துள்ளனர். பின்னர் வன அதிகாரிகள் மற்றும் தளி பேரூராட்சியினர் உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் தெரிவித்தனர். திருச்சி மாநகராட்சியில்
கி.ஆ.பெ. விஸ்வநாதம் மேல்நிலைப் பள்ளியில் அமைச்சர் கே.என். நேரு துவக்கி வைத்தார். திருச்சி தில்லை நகரில் உள்ள கி.ஆ.பெ. விஸ்வநாதம் மேல்நிலைப் பள்ளியில் மெகா தடுப்பூசி சிறப்பு முகாமை தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே.என். நேரு கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். பின்னர் தசை சிதைவு நோய் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களுக்கான பேட்டரியால் இயங்கும் 6 சிறப்பு சக்கர நாற்காலிகளை வழங்கினார். இதேபோல் 13 மாற்றுத்திறன் கொண்ட பயனாளிகளுக்கு விலையில்லா இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர்கள் வழங்கப்பட்டது. மேலும் மகளிருக்கான இலவச தையல் இயந்திரம், திருநங்கைகளுக்கான அடையாள அட்டைகள் உள்ளிட்டவற்றையும் அமைச்சர் கே.என். நேரு வழங்கினார். இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவராசு, சட்டமன்ற உறுப்பினர்கள் பழனியாண்டி, மாநகராட்சி ஆணையர் முஜிபுர் ரகுமான், நகர பொறியாளர் அமுதவல்லி, செயற்பொறியாளர்கள் சிவபாதம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பின் ஜெம் துளிகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் திருமணம், சீமந்தம், கிரகப்பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்தநாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் துளிகள் தொடர்கின்றன. விழுப்புரத்தில் நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணாவில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பஞ்சமாதேவி ஊராட்சியில் 6வது வார்டு உறுப்பினராக உள்ள தமிழ்வாணன் என்பவர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிட்டார். இதையடுத்து அவருக்கு ஆதரவாக 4 வார்டு உறுப்பினர்கள் ஆதரவு அளித்த நிலையில் தமிழ்வாணன் எதிர்த்தரப்பு வேட்பாளர் ராஜேஸ்வரி என்பவருக்கு 3 உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ராஜேஸ்வரி வெற்றி பெற்றதாக அறிவித்ததை அடுத்து இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதை அடுத்து விழுப்புரம் மாவட்ட காவல்துறை மற்றும் ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு கொடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்வாணன் தர்ணாவில் ஈடுபட்டார். மேலும் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து தமிழ்வாணன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தர்ணாவை கைவிட்டு கலைந்து சென்றனர். ஊராட்சியிலேருந்து நேராக எங்களை வந்து அறிவித்த உடனே அங்கே நாங்கள் எங்களுக்கு நாங்கள் உரிமையை கேட்டோம். எங்கள் உரிமையை கொடுங்க, நாங்கள் 6 பேர் ஓட்டு போட்டாங்க, 7வது ஆள் தலைவர் ஓட்டு போட்டாருங்க, 7 பேர் உரிமை எங்கெங்க போச்சுன்னா இல்லைங்க அதெல்லாம் பண்ண முடியாது, சட்டப்படி குழுக்கள் சீட்லாம் போட்டாச்சு, உங்களால் என்ன பண்ணுங்க, நீங்கள் எங்கே வேணாலும் போனாங்க, சீட்டை கூட காமிக்கலைங்க. 2 சீட்டு குலுக்கி போட்டாங்க, அது ஒரு சீட்டு தான் பிரித்து பார்த்தாங்க, இன்னொரு சீட்டை கூட காமிக்கலைங்க, உடனே கீழ்ச்சி போட்டாங்க. இதை இந்த அநீதியை ஆதிக்க சக்திகளை ஒழித்து கட்ட நாங்கள் முன்வந்தோம். நெல்லை மாவட்டத்தில் 1 லட்சம் பேரை இலக்காக கொண்டு 785 மையங்களில் 6வது முறையாக சிறப்பு தடுப்பூசி முகாம் நடைபெற்று வருகிறது. நெல்லை மாவட்டத்தில் 1 லட்சம் பேரை இலக்காக கொண்டு 785 மையங்களில் 6வது முறையாக சிறப்பு தடுப்பூசி முகாம் நடைபெற்று வருகிறது. ஞாயிற்றுக்கிழமைகளில் தடுப்பூசி செலுத்தினால் மாமிசம் உண்ணவும் மது அருந்தவும் கூடாது என்ற பேச்சின் அடிப்படையில் பலர் ஞாயிற்றுக்கிழமை தடுப்பூசி போட்டுக் கொள்வதில்லை என்ற தகவல் மாநில சுகாதாரத்துறைக்கு கிடைத்ததன் அடிப்படையில் இந்த வாரம் சனிக்கிழமை மெகா தடுப்பூசி முகாம் நடத்த திட்டமிட்டதன்படி நெல்லை மாவட்டத்தில் 1 லட்சம் பேரை இலக்காக கொண்டு தமிழகத்தில் 6வது முறையாக நடைபெற்று வருகிறது. இந்த சிறப்பு தடுப்பு முகாமில் சுமார் 2500க்கும் மேற்பட்ட சுகாதாரத்துறை உள்ளிட்ட துறைகளைச் சார்ந்த பணியாளர்கள், தன்னார்வலர்கள் ஈடுபடுத்தப்படுகின்றனர்.
நெல்லை மாவட்டத்தில் நடைபெற்ற சிறப்பு முகாம்களில் இதுவரை 10,41,000 பேர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளனர். நெல்லை மாவட்டத்தில் உள்ள முன்கள பணியாளர்கள், சுகாதாரத்துறை பணியாளர்கள், காவல்துறையில் பணிபுரிவோர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 6வது மாபெரும் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்ளும் முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகையால் பொதுமக்களாகிய தாங்கள் தடுப்பூசி போட்டுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தடுப்பூசி போட்டுக்கொள்ளும் குழுவினர் வீடு வீடாக வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். தாங்கள் ஆதார் அடையாள அட்டை மற்றும் இதர அடையாள அட்டையுடன் தயாராக. செங்கல்பட்டு அருகே தேர்தல் முன்விரோதம் காரணமாக பெட்ரோல் குண்டு வீசியவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அடுத்த தெல்லிமேடு பகுதியில் ராஜசேகர் என்பவர் வசித்து வருகிறார். மேளம் அடிக்கும் தொழில் செய்து வரும் இவர் தேமுதிகவில் அப்பகுதி நிர்வாகியாகவும் இருந்து வருகிறார். இந்நிலையில் நள்ளிரவில் திடீரென மேற்கூரை மீது பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு அங்கிருந்து மர்ம நபர்கள் தப்பினர். இதை கண்டு ராஜசேகர் மற்றும் அவரது குடும்பத்தினர் அலறியடித்துக் கொண்டு வெளியே ஓடி வந்துள்ளனர். இதில் அதிர்ஷ்டவசமாக அனைவரும் உயிர் தப்பினர். நேற்று நடந்த துணைத் தலைவருக்கான தேர்தலில் மற்றொரு தரப்பினருக்கும் ராஜசேகர் தரப்பினருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து ராஜசேகர் தரப்பினர் துணைத் தலைவர் போட்டியில் வெற்றி பெற்றனர். இதை மனதில் வைத்து மர்ம நபர்கள் இவரை கூரை வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்த பாலூர் காவல்துறையினர் தடயங்களை சேகரித்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். விருதாச்சலம் அடுத்த மணவாளநல்லூர் ஊராட்சியில் சமூக தணிக்கை சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த மணவாளநல்லூர் ஊராட்சியில் சமூக தணிக்கை சிறப்பு கிராம சபை கூட்டம் சிறப்பு தலைவர் சுந்தரி கொளஞ்சி தலைமையில் நடைபெற்றது. தணிக்கையாளர் செந்தில்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் வரவு செலவு கணக்குகளை விளக்கி பேசினார். இதில் திறன் சாரா கூலி 21,07,000, திறன் சார்ந்த கூலி 17 லட்சம், பொருட்களுக்கான செலவு 3,69,000, மனித சக்தி நாட்கள் 10,950, பணி செய்து 416 குடும்பங்கள் பயனடைந்துள்ளனர் என கூறினார். அதனைத் தொடர்ந்து துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் லட்சுமி, ஊராட்சி மன்ற தலைவர் தியாக நீதிராஜன் திட்ட பயனாளிகளுக்கு 100 நாள் வேலை அடையாள அட்டை வழங்கினார். இதில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அஞ்சலை மற்றும் ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்கள் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். எல்லாபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் ஒன்றிய கவுன்சிலர்கள் கூட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் ஒன்றிய கவுன்சிலர்கள் கூட்டம் ஒன்றிய குழு தலைவர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர்கள் சரவணன், குழந்தைவேல் ஆகியோர் ஜெயலலிதா படத்தை மாமன்றத்தில் வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். சென்னங்காரணி, கல்பட்டு, வெங்கல், சேத்துப்பாக்கம், தாமரைப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் சுற்றுச்சுவர் மற்றும் கால்வாய் அமைத்தல் பணிக்கு 32,84,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. லட்சிபாக்கம், பெரியபாளையம், வடமது, அழிஞ்சிவாக்கம், திருகண்டலம், கோடுவெளி ஆகிய பகுதிகளில் தார்ச்சாலை அமைத்தல், ஃபேவர் பிளாக் அமைக்க 48,30,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. மேலும் கழிவறை, சிமெண்ட் சாலை அமைத்தல், கழிவுநீர் கால்வாய் அமைத்தல் போன்ற பணிகளுக்காக 70,60,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. மொத்தம் 1.87 கோடி செலவில் பல்வேறு பணிகள் செய்வது குறித்து பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதிமுக லதா அசோக், தட்சிணாமூர்த்தி, வித்யாலட்சுமி, காங்கிரஸ் திருமலை, கம்யூனிஸ்ட் ரவி மற்றும் அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அவனுக்கு பஞ்சாயத்துல 2 சம்பளம் போட்டுருக்காங்க. அவன் எந்த அடிப்படை போறேன் கேட்டு பாக்குறேன், நீங்க செய்யலாம்னு சொன்னாங்கன்னா நான் அதை செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பிடி ஆபீஸ்ல இருந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்னா ஒரே ஒருத்தர் வேலை செய்யறாங்க, 2 சம்பளம் எடுக்கிறாங்க. நெல்லையில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் நேரு, யுவகேந்திரா மற்றும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நெல்லை மாவட்டம் நெல்லையில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ்
நேரு யுவகேந்திரா மற்றும் கல்லூரி பள்ளி மாணவ மாணவிகள், நாட்டு நலத்திட்ட மாணவர்கள் ஆகியோர் இணைந்து நெல்லை மாவட்டத்தின் வற்றாத ஜீவநதியான தாமிரபரணியில் உள்ள கழிவுகளை அகற்றும் விதமாக நெல்லை கொக்கிரகுளத்தில் ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள ஆற்றுப்பகுதியில் பிளாஸ்டிக் கழிவுகள் உள்ளிட்டவைகளை சுத்தம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை இணை செயலாளர் அங்கட்குமார் கலந்து கொண்டு சுத்தப்படுத்தும் பணியை தொடங்கி வைத்தார். குடிநீர் ஆதாரமாக விளங்கும் ஆற்றை அசுத்தம் செய்யக்கூடாது, சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். மேலும் சிலம்பம், சுருள்வாள் ஆகிய விளையாட்டுகளை விளையாடியும் தூய்மை இந்தியா குறித்து மாணவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் தன்னார்வலர்கள், கல்லூரி பள்ளி மாணவ மாணவிகள் என 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். சத்திய வித்யாலய மேல்நிலைப்பள்ளியிலிருந்து வந்திருக்கேன். மாஸ் வீரத்தமிழர் சிலம்பாட்டம் மற்றும் அறக்கட்டளை தற்காப்பு அங்கேருந்து சிலம்பம் பண்ணோம். அதுக்கப்புறமா நாங்கள் தாமிரபரணி ஆற்றை தூய்மை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வுக்காண்டி வந்திருக்கோம். தாமிரபரணி ஆறு தூய்மையாக இருந்தால் தான் நமக்கும் தூய்மையான தண்ணி கிடைக்கும். அப்படிங்கிறதுனால அதை தூய்மைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி வந்திருக்கோம். தாமிரபரணி ஆற்றை எல்லாரும் தூய்மையாக வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு காட்டணும். அதுக்கப்புறம் நேரு யுவகேந்திரா அங்கே பணியாற்றுறவங்களாம் எங்களை ஒரு அழைப்பு கொடுத்துருந்தாங்க. அதனால் நாங்கள் தூய்மைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் வந்திருக்கோம். அதை நல்லா தூய்மைப்படுத்துவோம், வற்றாத தண்ணியை நாங்கள் நல்ல தண்ணியாக ஆக்குவோம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்திருக்கோம். விளம்பர இடைவேளைக்கு பின் ஜெம் துளிகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் திருமணம், சீமந்தம், கிரகப்பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்தநாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் துளிகள் தொடர்கின்றன. கோவையில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவை செஞ்சிலுவை சங்கம் முன்பு தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரசு பணியாளர் சங்கத்தின் தலைவர் பாலசுப்ரமணியன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பழைய பென்ஷன் திட்டத்தை மீண்டும் வழங்க வேண்டும். அரசு பணியாளர் சங்கத்தின் தலைவர் பாலசுப்ரமணியன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பழைய பென்ஷன் திட்டத்தை மீண்டும் வழங்க வேண்டும், இடைநில்லா பயணப்படி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினார். கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளுடன் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திருப்பூர், ஈரோடு, நீலகிரி, கோவை மண்டலங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதில் மாவட்ட தலைவர் தங்கமணி, மாநில துணைத் தலைவர் உமாசங்கர், மாநில தலைவர் கவிதா, துணைத் தலைவர் சதீஷ் உட்பட சங்கத்தின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அரசு பணியாளர் சங்கம் இன்றைய தினம் 10 மண்டலங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்ன என்றால், மத்திய அரசு வழங்கியது போல அகவிலைப்படியை மாநில அரசும் வழங்க வேண்டும். தற்போது வழங்கியுள்ள 3% அகவிலைப்படியையும் சேர்த்து உடனடியாக 31% அகவிலைப்படியை வழங்க வேண்டும். இரண்டாவதாக, பல்வேறு அரசியல் கட்சிகள் உறுதிமொழி அளித்தது போல, மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே தெரிவித்தது போல, பழைய பென்ஷன் திட்டம் உடனடியாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். பென்ஷன் இல்லாத பணியாளர்களுக்கு பென்ஷன் வழங்கப்பட வேண்டும். 2003ஆம் ஆண்டுக்கு முன்னர் பணிக்கு வந்தவர்களுக்கும் பழைய பென்ஷன் திட்டம் வழங்க வேண்டும். உடுமலைப்பேட்டையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நகர கமிட்டி மாநாடு நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை தனியார் மஹாலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் உடுமலைப்பேட்டை நகர கமிட்டி மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் உடுமலைப்பேட்டை நகராட்சியில் ஆமை வேகத்தில் நடைபெறும் சாக்கடை திட்டத்தை விரைவில் முடிக்க வேண்டும், உடுமலைப்பேட்டை மத்திய பேருந்து நிலையத்தை விரிவாக்கம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதில் நகர பொறுப்பாளர் தோழர்கள் தெய்வகுமார், மாநில குழு உறுப்பினர் சுந்தரம், மாநில குழு உறுப்பினர் ஓசூர் வைத்தியலிங்கம், தோழர் மாவட்ட செயலாளர் மூர்த்தி, அமைப்பு சாரா தொழிலாளர் சங்க மாவட்ட செயலாளர் குணசேகரன், மாநில குழு உறுப்பினர் அப்பாஸ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மத்திய அரசை ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. முன்னாள் ஆட்சி செய்த காங்கிரஸ் கட்சி
மதுராந்தகம் அருகே நடுப்பழனி மரகத பால தண்டாயுதபாணி திருக்கோவிலில் வைரவேல் ஏந்தி காவடி எடுத்து பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள பெருகரணை கிராமத்தில் புகழ்பெற்ற நடுப்பழனி என்றழைக்கப்படும் மரகத பால தண்டாயுதபாணி திருக்கோவில் உள்ளது. இந்த கோவிலில் ஐப்பசி கிருத்திகையை முன்னிட்டு மறைமலை நகரில் இருந்து 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வைரவேல் ஏந்தி பால் காவடி, பன்னீர் காவடி, சந்தன காவடி மற்றும் பால்குடங்கள் ஏந்தியவாறு நடைபயணமாக மரகத தண்டாயுதபாணி கோயிலுக்கு வந்து பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடன்களை செலுத்தினர். அதன் பின்னர் பக்தர்கள் கொண்டு வந்த பாலை பால தண்டாயுதபாணிக்கு சிறப்பு பாலாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். குருவிகுளம் யூனியன் சேர்மனாக மதிமுக கட்சியைச் சேர்ந்த விஜயலட்சுமி கனகராஜ் பதவியேற்றுக் கொண்டார். தென்காசி மாவட்டம் குருவிகுளம் யூனியன் சேர்மனாக மதிமுகவைச் சேர்ந்த விஜயலட்சுமி கனகராஜ் பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு வாசுதேவநல்லூர் மதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சதன் திருமலைக்குமார், மதிமுக தென்காசி மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன், குருவிகுளம் ஒன்றிய செயலாளர் செல்வகுமார், மாவட்ட இளைஞரணி விநாயக ரமேஷ், மாவட்ட பிரதிநிதி மகாகிருஷ்ணன், மதிமுக செயலாளர்கள் மாரிதுரை, ராமசாமி, ஆலங்குளம் சீனிவாசன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் ஜெம் துளிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் துளிகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.